பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 48வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பிரைஸ் காட். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. மரண பரியந்தம் நம்மை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்றைக்கு அவர் நம்மை கரம் பிடித்தாரோ, என்றைக்கு நம்மை உளையான சேற்றிலிருந்து படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரித்து அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க ஒரு நல்ல அதிகாரத்தை எனக்கு கொடுத்து என்னை பிள்ளையாய் மாற்றி என்னை கரம் பிடித்தாரோ, இந்த கரம் நடுவழியில் விட்டு விட்டு போவது கிடையாது. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் அழகாய் ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவருடைய கரம் என்றைக்கு என்னை பிடித்ததோ, அந்த கரம் என்னை நடுவழியில் விட்டு செல்லாது, பாதி வழியில் என்னை கை கழுவி விடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னை நான் கை கழுவி விட்டுட்டேன், அவ்வளவுதான், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, உனக்கு எனக்கு இனி எந்த உறவும் இல்லை. ஸ்தோத்திரம். கடைசி வரை உன் கூட இருப்பேன்னு கை பிடிச்சவங்களே எத்தனையோ பேர் கை உதறி விட்டு போவாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, மரண பரியந்தம் நடத்துகிறவர் உன் அருகாமையிலே இருக்கிறார். பிரைஸ் காட். உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். என் கையை பிடித்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. என் கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் நடு ரோட்டில் பாதி வழியில் என்னை விட்டு விட்டு போவது அல்ல, அவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவார். ஓ பிரைஸ் காட். எத்தனை இந்த வார்த்தைங்க ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பியுங்கள். இந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் 7 மடங்கு என்ன, 70 மடங்கு, 700 மடங்கு முன்னே அக்னி எரிந்தாலும் சோத்ரா, அந்த வாலிபர்கள் சொன்னது போல நீங்களும் சொல்லுவீர்கள், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். காரணம், அவர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். பவுல் சொல்லுகிறார் அல்லவா, மரணமே ஸ்தோத்திரம், மரணமானாலும் ஜீவனானாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஓ பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், மரண வரைக்கும் அவர் என்னை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அர்த்தம் தான், மரண வரைக்கும் அவர் என்னை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினால் அந்த மரணம் என்னை ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூரையும் பாதாளத்தின் கூரையும் ஆண்டவர் வென்று விட்டது போல சோதரன், என் வாழ்க்கையில மரண பரியந்தம் என்னை வழி நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். நம்ப ஆரம்பியுங்கள், அறிக்கை செய்யுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். சோத்திரம், அவர் உன்னை பாதி வழியில் விட்டு விட்டு போக மாட்டார். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும், அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்ன நடு ரோட்ல கை கழுவி விட மாட்டார், நடு ரோட்ல விட்டுற மாட்டார். நம்புங்கள். எஸ் லார்ட். ஓ எவ்வளவு அழகான வார்த்தை. அவர் கரம் பிடித்துட்டார் அப்படின்னா மரண பரியந்தம் என்னை அழகாய் நடத்துவார். நம்பிக்கை வரட்டும். மரண பரியந்தம் நடத்துகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். வரட்டும், பிரச்சனைகள் போராட்டங்கள் வரட்டும். யோபு சொன்னார்ல, அவரே வந்து என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், அத்தனை பிரச்சனை, அவன் ஆடு மாடுகள், ஒட்டகம், கழுதை எல்லாம் போச்சு. அவருடைய பொருளாதாரம் அத்தனையும் போச்சு. பொருளாதாரத்துக்கு அடுத்து சாத்தா எங்க கைய வச்சான்? அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கைய வச்சான். பிள்ளையும் போயிருச்சு, வீடும் போச்சு. அதுக்கடுத்து பிசாசு மனைவியின் மேல கைய வைக்கான், மனைவியும் போச்சு. அதுக்கடுத்து பார்த்தான், இன்னும் இவன் இப்படி இருக்கிறானே, இன்னும் அவரை நம்புறானே, அவன் மேலேயே கைய வச்சான். சரீரம் முழுவதும் கொப்பளங்கள். அந்த சமயத்துல தான் யோபு சொல்றாரு, ஏய் சத்துருவே, என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும்
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்னை அழைத்திருக்கிறபடியினால், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஓ பிரைஸ் காட். என் பிள்ளைகளை எடுக்கிறியா எடுத்துக்கோ, என் சொத்துக்களை எடுக்கிறியா எடுத்துக்கோ, அவர் என்னை நடத்த வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும். நிறைய இழந்து போய் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? நிறைய கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? அநேகர் நம்பி ஸ்தோத்திரம் ஏமாற்றப்பட்டு நம்பிக்கை கொடுத்து உங்களை ஏமாற்றி இந்த நாட்கள் கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நான் உன்னை மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறேன். எத்தனை வாக்கு தத்தங்கள்! நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். என் உள்ளம் கையில உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன். எத்தனை வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, அவர் என்னை மரண பரியந்தம் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். நீங்கள் தோற்று போவது கிடையாது. நீங்கள் பாதி வழியில் நான் அனாதை, எனக்கு யாரு இருக்கிறா, சொத்துறோம், எல்லாரும் என்னை கைவிட்டாங்களே, நான் அனாதையா இருக்கிறேனே, நீ புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் மரண பரியந்தம் நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்கள் கணவர் கைவிட்டு போயிருக்கலாம், மனைவி, பிள்ளைகள், சொத்து சுகங்கள், சொத்து வாய்ப்புகள் எது கைவிட்டு போனாலும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும், அவர் என்னை கைவிடவில்லை. பிரைஸ் காட். மரண பரியந்தம் என்னை நடத்துவதற்கு என் கூட இயேசு இருக்கிறார். நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, மரண பரியந்தம் நடத்துகிறவ என் கூட இருக்கிறார். என் பிள்ளைய மரண பரியந்தம் நடத்துவார். நிறைய பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சா, இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். மரண பரியந்தம் உன் பிசினஸை கத்த தூக்கி நடத்துவார். ஒரு நாள் அது லாஸ் ஆகாது, ஒரு நாள் அது இப்ப கொஞ்சம் அப்படியே தளர்ந்து போறது போல இருக்கலாம், ஆனா நடத்துகிறவரும் கூட இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும், நடத்துகிறவர் என் கையை பிடிச்சிருக்கிறார். பிரைஸ் காட். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். என்னை நடத்துகிறவர் என் பிசினஸ், என் பிள்ளைகளை, என் வாழ்க்கையை மரண பரியந்தம் நடத்துவார். நம்புங்கள். வார்த்தை உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புவதா? கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். எஸ் லார்ட். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் எங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே. இந்த சத்தத்தை கேட்கிறேன் ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறப்பா. யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் பாதி நடு ரோட்டில் யாரெல்லாம் வேதனையோடு நான் அனாதையாய் நிற்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு நேராய் கர்த்தர் வார்த்தையை அனுப்பி அவர்களை மரண பரியந்தம் நடத்துவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறீரே. நன்றி அப்பா. இந்த வார்த்தை அவர்களை கட்டி எழுப்புவதா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்னை நடத்துகிற இயேசு இருக்கிறார். என்னை மெதுவாய் புல்லண்டையிலே, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை இயேசு நடத்துவார் என்கிற நம்பிக்கையிலே என் ஜனங்கள் முன்னோக்கி செல்ல கர்த்தர் உதவி செய்யும். பெரிய மாற்றங்களை தார். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். மரண பரியந்தம், ஏன் மரணத்துக்கு அப்புறமும் உங்களை வழி நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.